வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம பொது தமிழில் இருக்கிற பாடங்கள் எல்லாமே ஒரு பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படிங்கிற பேரில் தொடர்புடைய பாடங்களாக சுருக்கி ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பார்க்குறது எளிமையாக இந்த தமிழ் மற்ற பகுதிகளை முடிப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் பாரதியார், பாரதிதாசன், சுரதா இவர்கள் 3 பேர்த்தையும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக நாம் பார்க்குறோம். மொத்தம் புது புத்தகம், பழைய புத்தகம் எல்லாமே சேர்ந்து 1096 பாடங்கள் இருக்கிறதே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பாடங்களை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது இந்த பாரதியார், பாரதிதாசன், சுரதா மட்டும் ஒரு 27 பாடங்களாக அதில் வருது. அந்த அடிப்படையில் பாரதியாரை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. பாரதியார் பாடல்கள், புது புத்தகத்தில் இடம்பெற்ற பாரதியார் பாடல்கள், அவருடைய நூல்கள் பற்றி ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு. அதே மாதிரி பாரதிதாசனோட ஆசிரியர் குறிப்பு, அவரோட நூல்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அந்த பாரதிதாசன் பாடல்கள் தமிழ் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து அந்த பாடல்களில் இருக்கிற கருத்துக்கள் மட்டும் பார்க்கலாம். முதல்ல அந்த 6ஆம் வகுப்பில் இருக்கிற இன்பத்தமிழ், அதில் நேரடியாக வகுப்பில் போயிடலாம். இது மாதிரி ஒரு பிக் பிளேலிஸ்ட்டாக, அதாவது பிக் டாப்பிக்காக பிரித்து நம்ம படிக்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய பாடங்கள் நிறைய இடத்துல இருக்குது, இருந்தாலும் ஒரே கருத்துடைய அந்த பாடங்களை ஒன்றா சேர்த்து படிக்கும் பொழுது அதே மனநிலையில் அந்த கேள்விகளை அணுக முடியும். அதனால் பாடம் நமக்கு குறைவாக தெரியும். நம்ம மறுபடியும் டெஸ்ட்டு இது மாதிரி போட்டு பார்க்கும்பொழுது அந்த தலைப்புகள் குறைவாக இருக்கிறதுனால நம்ம விரைவாக அந்த பாடங்களை பற்றி புரிதல் நமக்கு ஏற்படும். அதனால் அந்த வகையில் இப்போ நம்ம பாரதிதாசன் அப்படிங்கிற பாடல்கள், அந்த பாரதிதாசன் இயற்றிய பாடல்களை பற்றி இதில் பார்த்துடலாம். இதில் குறிப்பிட்ட சரத்துக்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக உங்களுக்கு அந்த பிடிஎஃப் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்டோட அறிமுக வகுப்பு அப்படின்னு அறிமுக வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதனோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாடங்களுக்கான அந்த பிடிஎஃப், மெர்ஜிரி பிடிஎஃப் இருக்குது. பாரதியார், பாரதிதாசன், சுரதா தனித்தனியாக மெர்ஜிரி பிடிஎஃப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஒரு கோத்ரோ பண்ணிக்கிறது ரொம்ப சாலச்சிறந்ததாக இருக்கும். சரி, 6ஆம் வகுப்பில் பாரதிதாசனோட இந்த பாடல் இன்பத்தமிழ் அப்படிங்கிற இடம்பெற்றிருக்கு. இதில் பாரதிதாசன் தமிழை எதற்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் தமிழை அமுதம் என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம உணவில் சிறந்தது அமுதம். அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே சிறந்தது தான் இதில் ஒப்பிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். உணவு அப்படின்னு எடுத்தோம்னா தமிழ் அமுதம், அமுதத்திற்கு இணைதான் உணவு கிடையாது. அதனால் தமிழுக்கு அமுதம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அடுத்தது நம் உயிர் வாழ்கிறதுக்கு இணை உயிர். இந்த உயிருக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அந்த உயிருக்கு நேராக தமிழை வைக்கிறார். அதே மாதிரி நம் பூமியில் இருந்தோம்னா நம்மளை விட ஒரு துணைக்கோள் இருக்குது, என்ன அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய நிலவு. அதனால் தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அடுத்தது இந்த சமூகத்தோட விளைவுக்கு நீர், அந்த விளைச்சல் அப்படின்னா அதற்கு மிக மிக இன்றியமையாதது எது? நீர். அந்த நீர் ஒப்பாக தமிழை சொல்கிறார். தமிழுக்கு மனம் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறார். பொதுவாகவே நம்ம இந்த சுவாசத்தில் மனம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம விரும்பத்தக்கதாக இருக்கும். அதே மாதிரி தான் தமிழையும் சொல்கிறாரு. அதே மாதிரி வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு சின்ன ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உருவாக்கி நம்ம வாழ்ந்த ஊருக்கு நிகராக ஒரு ஊர் கிடையாது. அதனால தான் நம்மளோட வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இளமைக்கு பால். இளமை, ஒரு குழந்தை இளமையாக இருக்கும் பொழுது அதுக்கு பால் எவ்வளோ அவசியமோ அது மாதிரி தமிழும் நமக்கு அவசியம் அப்படிங்கிறாரு. அடுத்தது புலவருக்கு புகழ்மிக்க வேல். புலவரை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் வால் இருக்கணுமா வேல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வேல் தான் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்மளோட கருத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, புலவர்னு சொன்னாவே கொஞ்சம் வயது மூப்புடையவர் அல்லவா. அதனால் வாளை விட வேல் அவருக்கு ஒரு கைத்தாங்கல், ஒரு கைத்தறி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஞாபகத்துக்காக வச்சுக்கலாம். அதனால் புலவரை பொறுத்த வரைக்கும் வேல் தான். அடுத்தது உயர்வு அப்படின்னு சொன்னோம்னா வான், அதற்கு உயரான ஒரு பொருள் எதுவுமே கிடையாது, ஒரு எல்லை எதுவுமே கிடையாது. அதனால் தமிழையும் எங்கள் உயருக்கு வான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அசதிக்கு சுடர் தேன் அப்படிங்கிற, ஒருத்தர் அசந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தாவே அல்லது ஒரு உற்சாகம் பண்ணாவே அவங்களுக்கு போதும். ஆனால் இந்த தண்ணியை விட தேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வராரு. தமிழ் அப்படிப்பட்டது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அறிவுக்கு தோல். நம்ம தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்கிறோம்னா, தோல்னா என்ன? ஒரு பக்கபலம். நம்ம அறிவுக்கு பக்கபலமாக இருப்பது என்ன? தமிழ் தான். நம்ம வாழ்கிறதுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அறிவு முக்கியம். அதற்கே துணையாக இருப்பது எது? தமிழ் தான் அப்படிங்கிறார். அடுத்தது கவிதையை பொறுத்த வரைக்கும் வைரத்தின் வாள் அப்படிங்கிறார். இந்த கவிதைனா வாள் சொல்லலாம். ஏன்னா புலவரை பொறுத்த வரைக்கும் வயதானவருக்கு வேல் தேவை. ஆனால் கவிதைக்கு வைரத்தின் வாள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வைரம் ரொம்ப கடினத்தன்மை உடையது. வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியுமாங்க, அந்த அளவுக்கு கடினத்தன்மை உடையது. இரும்பெல்லாம் எளிதாக வைரத்தில் அறுத்தரலாம். அந்த வைரத்தில் செய்யப்பட்ட ஒரு வாள். வைரம்னாவே மிகவும் விலை உயர்ந்தது தான். அப்போ கவிதையை பொறுத்த வரைக்கும் வைரத்தின் வாள் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்புடையது அப்படிங்கிறாரு. இதுதான் பாரதிதாசனோட 6ஆம் வகுப்பில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம். இங்கே நம்ம சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிருமித்த அப்படின்னா உருவாக்கி, நாம் உருவாக்கிய ஊரோட சிறந்த ஊர் எதிராக அப்படிங்கிற மாதிரி சமூக மக்களுக்குள்ளே விளைவான விளைச்சல் அசதியான சூழல் நமக்கு தெரியும். பாடல் பொருள் இவங்களாம் இப்போ நேரம் நம்ம பார்த்தது தான். பாரதிதாசனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் கால விரயம் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து அடுத்ததுக்கு போயிடலாம். இங்கே கவிஞர் காசி ஆனந்தன் அவருடைய பாடல் ஒன்று இருக்குது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழ் என்ன நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு பட்டிருக்காரு. இந்த காசி ஆனந்தன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தாய்ப்பிள்ளை உறவு, அந்த உறவு குறைய ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம காசிக்கு போக, அதாவது காசிக்கு போய் ஆனந்தத்தை தேட முயற்சிப்போம்.
அதே மாதிரி வாழ்வில கசக்கும் புளிக்கும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் காசிக்கு போவாங்க. இது ரெண்டுமே ஒரு ரிலேட்டடான ஒரு வார்த்தை. அதனால் தாய்ப்பிள்ளை உறவு உனக்கும் எனக்கும் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சதான் நான் காசிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு காசி ஆனந்தனை நினைவில் கொண்டு வரலாம். அடுத்தது மதிப்பீடு. இதை நம்ம பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமையணும் அப்படிங்கிறாரு, சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று, இதை நல்லா பார்த்துக்கணும். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அமுது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அப்படிங்கிறதும். செம்பயிர் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர், இதை ஞாபகம் வச்சுங்க. விளைவுக்குன்னா நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், ஏன்னா வயசானவர்கள் வேலை ஒற்றி போட்டு அப்படிங்கிறது. அடுத்தது ஏய்பு சொற்கள் அப்படின்னா பேர் நேர், ஏன்னா ஏபு பொறுத்த வரைக்கும் இறுதி எழுத்து ஒன்றி வருவது அப்படிங்கிறது. சரி, அடுத்தது 7ஆம் வகுப்பில் அதே மாதிரி இன்பத்தமிழ் கல்வி ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இந்த பாடல்கள் என்ன எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு கவிஞர் கவிதை எழுதுவதற்காக தாளை எடுக்கிறாரு. அங்கே தாளை எடுக்கும் பொழுது அவரோட எண்ணத்தில் எதை எழுதலாம் எதை விடலாம் அப்படிங்கிறப்போ இது என்னை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறத மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காரு. இவரோட பாரதிதாசனுடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 4 வரி இதில் பார்த்துடலாம். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இது ஒரு முக்கியமான பாடல் இது. ஏன்னா பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் அவரோட அதிகபட்ச முன்னுரிமை. பாரதியாரை பொறுத்தவரை விடுதலையும் தமிழும், பாரதிதாசனை பொறுத்தவரை தமிழும் பகுத்தறிவும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் கல்வியால் தான் கிடைக்கும். அந்த இன்பத்தமிழ் கல்வி எல்லாருமே கிடைச்சிருச்சுன்னா, எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சுன்னா துன்பங்கள் நீங்கி சுகம் உண்டாகும் வீரம் உண்டாகும் அப்படிங்கிறார். சரிங்க, சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்க்கலாம். எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், ஒரு விஷயத்துக்கு எத்தனைக்க முயற்சிக்கிறோம்னு சொல்கிறோம்ல, முயலும் அப்படிங்கிறது. வெற்பு என்பது மிகவும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். மலை, கழனி நமக்கு தெரியும், வயல். இங்கே வெற்பு மட்டும் கொஞ்சம் மலை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா அதிகமாக ஒரு குழப்பமுடைய வார்த்தைகள் இது. பருதினா கதிரவன், ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மற்றபடி நிகர், சமம். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம். கார்முகிலாம் மழை மேகம். கரிய மேகம் அப்படின்னு சொல்கிறதுனா மழை மேகம் என்பது சரியாக இருக்கும். துயின்று இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் அப்படிங்கிறது சரியான பொருள். இங்கே பாடலின் பொருளை விரைவாக பார்த்துடலாம். கவிதை எழுதுக அப்படின்னு சொன்னது வானம். இவர் வந்து கவிதை எழுத எடுத்தார். என்ன கவிதையாக எழுதுங்க அப்படின்னு வானம் சொன்னது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை ஓவியமாக தீட்டுக அப்படின்றது, கவி ஓவியமாக. ஏன்னா அந்த ஓவியம் அருமையாக இருக்கும். காடு வயல்களும் கருமேகங்களும் கண்ணை கவர்ந்தன அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுங்க அப்படின்னாங்களாம். அடுத்தது சோலையில் தென்றல் வந்ததாம். பசுமையான தொகையோடு மயில் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசும் மாலையில் மேற்கு திசை மறைகின்ற கதிரவன். மாணிக்கம் போல் ஒளி வீசுவது எது? சாயந்தர நேரத்தில், மாலை நேரத்தில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவன். இவர் வந்தார். வேல் ஏந்திய வீரர் என்ன சொன்னாங்க? மலை போன்ற எங்கள் தோள்களின் அழகினை எழுதுங்கள் அப்படின்னாங்க. இவ்வாறெல்லாம் அழகிய காட்சியில் பெருந்தலாக போனது. ஆனால் ஒரு கவிஞனாக எதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, துன்பத்தில் கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடைக்கிறார்கள். அந்த காட்சி தான் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்து விட்டது. இவ்வளோ விஷயங்கள் எழுத சொல்கிறாங்க. கவிதை எழுதுன்னு சொன்னால் நம்ம கவிதை என்ன அர்த்தம்? வர்ணிப்பு, அழகு, வானம் அப்படின்னு எழுதுவோம். ஆனால் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அறியாமை அதில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி மற்ற கவிதைகள் எழுத முடியும்? அதனால் இந்த துன்பம் நீங்க அனைவருக்கும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை எய்த வேண்டும், நிலை ஏற்பட வேண்டும். அந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் அப்படிங்கிறார். ஒரு கவிஞர் எதை எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சு எழுதுறது இவரோட சிறப்பு. மற்றபடி பாரதிதாசனை பற்றி இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அவர் எழுதிய நூல்கள் எல்லாமே. மீண்டும் இதை பார்க்குறதுக்கு நேரம் விரயமாகும். அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மதிப்பீடு பார்த்தலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா மயிலை சொல்கிறார். அடுத்தது மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். அதே மாதிரி என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்று உரைக்கும். கழனி என்றால் வயல். நிகர் அப்படின்னா சமம். பருதி அப்படின்னா கதிரவன். முகில் என்றால் மேகம். அவ்வளோதான். அடுத்து குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு பாடம், பாரதிதாசன் எழுதப்பட்டது. நமக்கு தெரியும் குடும்ப விளக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு குடும்பம் விளங்குவதற்கு, விளக்கு அப்படின்னா வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது. ஆனால் உண்மையிலுமே ஒரு குடும்பம் விளங்குவதற்கு பெண்களோட பங்களிப்பு தான் மிக முக்கியம். அந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய கருத்து. இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கியத்தை நம்ம பார்த்துடலாம். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 20ஆம் நூற்றாண்டு என்ன 1901 முதல் 1900 வகுத்தல் 100 அப்படிங்கிறப்போ 19 அப்படின்னு வரும். 19 நூற்றாண்டு முடிஞ்சது.
மீதி 1901 வகுத்தல் 100ன்னு போட்டோம்னா மீதி 100 வரும். அப்போ 19 முடிஞ்சதுக்கப்புறம் எந்த நூற்றாண்டு ஆரம்பிக்கும்? 20ஆம் நூற்றாண்டு தான் ஆரம்பிக்கும். அந்த 1901 2000 வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு. இந்த 20ஆம் நூற்றாண்டில் எழுந்த இலக்கியங்கள் மிக முக்கியமான இலக்கியங்கள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கை போட்டுதல், தமிழர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி போற்றுதல், இது எல்லாமே இந்த பாடுபொருளாக இருக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்ட இந்த இது குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு பாடல். இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பாரதிதாசன் பாடலில் சொல்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் என்ன விளையும்? புல்லு தான் விளையும், நல்ல புதர்கள் விளைய முடியாது. அதனால் அந்த நிலத்தை கழனி மாதிரி மாற்றி அங்கே நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது தான் மிக முக்கியம் அப்படிங்கிறார். இப்போ கலர் நிலம்னா என்ன அர்த்தம்? பண்படாத நிலம் அப்படின்னு பொருள். நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படின்னு பொருள். ஒரு விஷயத்தை நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம பாடலின் பொருளிலிருந்து பார்த்தா நம்மளோட நல்லா புரியும். ரெண்டாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா, வானூர்தியில் செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல். ஏன்னா பாடலிருந்து பார்த்தா தான் அதனுடைய உண்மையான சாரம் புரியும். எங்கே இருக்குது? வானூர்தி செலுத்துதல், வையமாக்கல், இது கடல் முழுவதும் அளத்தல். இது எல்லாமே ஆண் பெண் இருவருக்கும் பொது. ஆனால் அந்த நாளினம் ஆண்ட ஆடவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆணை அதன்படி பார்த்தோம்னா ஆண்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு விடுதலை இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரெண்டாவது பாடலில். பொருளில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வானூர்தி செலுத்துதல், உலகையும் கடலை மலத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருவாளருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் அழிந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை பறி போனது அப்படிங்கிறார். அடுத்த மூணாவது அவர் சொல்கிறது என்னென்னா, இந்நாளே பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை புணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக, கல்வி இல்லாத மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். இந்த ரெண்டு மின்னாளுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குது. முதல் மின்னால் அந்த பொருளை பார்த்தா தெரியும் நமக்கு. மூணாவது, இன்று பெண்களுக்குள்ள வேலைகளும் அவர்களின் விடுதலைக்கான செயல்களையும் பெண்கள் செய்தல் வேண்டும். அதாவது ஒரு கையில் வேலைனா ஒரு கையில் விடுதலைக்கும் செய்யணும் அப்படிங்கிறாரு. மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையில் தான் மின்னாள். ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் ஒரு நாளும் ஒளிர மாட்டாள் அப்படிங்கிறது இன்னொரு மின்னாள். அந்த மின்னாள் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கங்க. அடுத்து நாலாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமைக்காம் என்று கூறல் சரியில்லை. சமைக்கிறதும் வீட்டு வேலை செய்கிறதும் பெண்கள் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆண்களும் அந்த பணிகளை செய்யணும். அப்படி ஒரு நாள் காண்போம். சமைப்பதுங்கிறது தாழ்வா? இன்பம் சமைக்கின்ற சமையல் செய்வார் அப்படிங்கிறாங்க. அதாவது சமைப்பது வீட்டு வேலை சலிப்பில்லாமல் செய்து போன்றவை பெண்களுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியன என்பது ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் வர வேண்டும். அந்த நல்லாலை நாம் காண்போம். சமைப்புங்கிறது என்ன தாழ்வான எண்ணமா? அப்படி இல்லை. சமைப்பது உறவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிறாங்க. அஞ்சாவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, உணவை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்குதல் என்றும். உணவை சமைக்கிறது மக்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. வாழ்வு பணத்தினால் அன்று. வாழ்க்கைங்கிறது பொருள் செல்வத்தால் பணத்தினால் அமைவது கிடையாது. தனநிலை அடுப்பிலிட்டு தாளில் துவையை இட்டு அணிந்திருந்துட்டார் உள்ளத்து அன்பின் உணவால் வாழ்வோம். அதாவது நம்ம அடுப்பில் நெருப்பை போட்டு மூட்டி சமைக்கும் காலத்தில் துவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்தோடு அன்பு உணவு பரிமாறுதல் தான் வாழ்வு நலம் பெறுகிறது. இது யாருக்குன்னு சொல்லலை, ஆனால் இந்த சமைக்கிறத பற்றியும் ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காரு. உணவு சமைப்புங்கிறது நான் உயிரை உருவாக்குறது போன்றது அப்படிங்கிறது இவரோட கருத்து. அதனால் வாழ்க்கைங்கிறது வெறும் பொருள் செல்வம் வீரத்தால் அமைவது கிடையாது. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் துவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவை பரிமாறுதான் வாழ்வு நலம் பெறுகிறது அப்படிங்கிறார். பொதுவாக சமைக்கிறதோட பெருமையை சொல்லிடுறாரு. சமையலுங்கிறது என்ன வெறும் வேகத்திலையும் வீரத்திலையும் வரது கிடையாது, அங்கே அன்பு இருக்கணும், அந்த பரிவு இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து மறுபடியும் சமையல் பண்ணி ஆண்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னா, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கணும் கடமை என்றும் சமைத்திருக்கும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கு தக்கதென்றும் தமிழ் திரு நாடுதனில் இருக்கும் ஒரு சட்டம் தானே இமைப்பொழுது நீக்கிடல் வேண்டும் பெண்கள் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது சமைக்கும் பணிங்கிறது பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை அப்படின்னும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது அப்படின்னும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்கிட வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் அப்படிங்கிறார். சமையலிருந்து வெளிவரணும், படிக்கணும் அப்படிங்கிறார். ஆக இந்த 9ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இலக்கண குறிப்பு பகுதி உறுப்பிலக்கணம்லாம் வரும். இது ஒரு நினைவு குறிப்பாக பார்த்துக்கலாம். ஏற்கனவே படிச்சு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். புதிதாக படிக்கிறவர்கள் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மாக்கடல் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய கடல். அந்த கடலை உரித்து சொல்கிறது, அதாவது சிறப்பித்து சொல்கிறது. அதாவது உரிச்சல் தொடர். ஆக்கல் நமக்கு தெரியும், தொழில் பெயர், ஒரு விஷயத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது. பொன்னே போல் அப்படின்னா ஓம உருவு. இங்கே போல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓம உருவு இருக்கணும். அடுத்தது மலர்கை அப்படின்னா ஊமை தொகை, மலர் போன்ற கை. இங்கே போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சிருக்கு. ஊமை மலர் போன்ற கை அப்படிங்கிறது. வில் வாள் பொறுத்த வரைக்கும் உண்மை தொகை. ஏன்? வில்ங்கிறது ஒரு ஆயுதம், வாள்ங்கிறது ஒரு ஆயுதம். இங்கே வில்லும் வாளும் அப்படின்னு சொன்னால் அது எண்ணுமை ஆயிரும். அந்த இம் மறைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் வில் வாள் அப்படின்னா உண்மை தொக்கி இருக்கிறது, தொக்கி இருக்கிறது, உண்மை தொகை. அடுத்து தவிர்க்க ஒனா. தவிர்க்க ஒனானா தவிர்க்க இயலாத அப்படின்னு சொல்லணும் பொருள். தவிர்க்க இயலா அப்படின்னு சொன்னால் கூட அந்த த இங்கே வரல. அதே மாதிரி தவிர்க்க ஒணாத அப்படின்னு சொல்லலாம். இங்கே தா வரல. அப்போ கடைசியில் இருக்க தா கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஈறு கெட்டு போச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே தவிர்க்க
உணாத அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே வந்து நேர்மறையான சிந்தனை கிடையாது, எதிர்மறையானது. அந்த அடிப்பில் பார்த்தா இது வந்து எதிர்மறை. அடுத்து தவிர்க்க உணாத அப்படின்னு வந்தால் அதுக்கு அடுத்து என்ன வரணும்? தவிர்க்க உணாத செல்வம், தவிர்க்க உணாத கல்வி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெயர் சொல் வரணும். அப்போ இது வந்து ஒரு பெயரெச்சம். ஆக தவிர்க்க உணா அப்படிங்கிறது கெட்டு போனதுனால ஈறு கெட்டு போச்சு, எதிர்மறையாத வரனால எதிர்மறை, இது ஒரு பெயரெச்சமாக இருக்கிறதுனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறது தான் தவிர்க்க உணா அப்படிங்கிறது. அடுத்து பகுபது உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் பகுபது உறுப்பிலக்கணம் என்ன இருக்கணும்? பகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் இது எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே விளைவது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா விளை கூட்டல் இவ் கூட்டல் அ கூட்டல் து அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே விளைங்கிறது பகுதி நமக்கு தெரியும், இவ் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. ஞாபகம் வச்சுங்க, இடைநிலை தான், நான் எதிர்கால இடைநிலை. ஏன் விளைவது அப்படின்னு சொல்கிறனால அந்த விளைவதுங்கிறது இவ்வுக்கு பதிலாக இந்து வந்துச்சுன்னா என்ன வரும்? விளைந்தது அப்படின்னு வரும். அப்போ அது வந்து கடந்த காலமாக போயிடும். அப்போ இங்கே வந்து காலத்தை குறிப்பிடுற அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஒரு எழுத்து என்ன அப்படின்னா இவ் தான். அப்போ இதுதான் வந்து எதிர்கால இடைநிலை. அங்கிற சாரி தூங்கிறது தொழிற்பெயர் விகுதி. ஏன்னா விளைவது அப்படிங்கிறது ஒரு தொழில், அதனால் தொழிற்பெயர் விகுதி. விகுதியாக இருந்தாலும் அதனுடைய என்ன நேரேஷன் ஏற்றிருக்குது அதுங்கிறது முக்கியம். அது வகையில் தூங்குறது தொழிற்பெயர் விகுதி. அதே மாதிரி சமைக்கின்றார் அப்படிங்கிறப்ப சமை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர். இங்கே சமைங்கிறது பகுதி நமக்கு தெரியும், இக்குங்கிறது சந்தி. கின்று அப்படிங்கிறது சமைக்கின்றார், சமைக்கிறார், சமைப்பார். இந்த விஷயத்தில் இந்த கின்றுங்கிறது வரதுனால நிகழ்காலமாக ஆயிடுச்சு, நிகழ்கால இடைநிலை, அது ரொம்ப முக்கியம். ஆர் அப்படிங்கிறது சமைக்கிறான் அப்படின்னு சொன்ன அர்த்தம் ஒரு ஆணை குறிக்கிறது, சமைக்கிறாள், சமைக்கின்றாள் அப்படின்னு சொன்ன அர்த்தம் ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஆனால் என்ன சொல்லுது? சமைக்கின்றார் அப்படின்னா அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஸோ பலர்பால், அதோட வினை முடிஞ்சிருச்சு, வினை முற்று விகுதி. அதனால் பகுதி, இடைநிலை, விகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் அதனுடைய தன்மையும் நம்ம சேர்த்து சொல்லணும். இடைநிலை கின்று அப்படிங்கிறப்ப நிகழ்கால இடைநிலை, விகுதி ஆறுங்கிறப்ப பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்கிறது சிறந்தது. நூல்விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது, இதை பார்க்கலாம். இந்த பாடத்தோட வந்து புது புத்தகத்தில் இருக்கிற பாரதிதாசன் இயற்றிய பாடல்களில் பெருமளவு, அதாவது எனக்கு தெரிந்த அளவுக்கு இதில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் அடுத்த பகுதியில் நம்ம பின்னாடி பாடங்களை பார்க்கும்பொழுது பாரதிதாசன் பற்றி கூடுதல் தகவல் இருந்துச்சுன்னா இதே பிளேலிஸ்ட்டில் மறுபடியும் உள்ள வந்துடும். புரட்சி கவி பாரதிதாசன் நமக்கு தெரியும். அவர் புரட்சி கவின்னு ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த காவியத்தில் வந்து புரட்சி எதுக்கு வரணும்? எப்பொழுதுமே மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி, இது வந்து ஒரு வகையான புரட்சி. இந்த புரட்சி கவிங்கிறது மக்களாட்சி தத்துவத்தை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் மாதிரி இருக்குது. அந்த புரட்சி கவியோட இறுதி பக்கம் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு மன்னன் தன்னுடைய மகளுக்கு தமிழ் கற்று வைக்க விரும்புகிறான். மன்னன் தன் மகள் அழகானவள், அதே மாதிரி கவிஞர் ஒருத்தரை அதாவது கற்றுக் கொடுக்க அழைச்சிட்டு வர்றாரு. அவரும் நல்ல பேரழகு மிக்க ஆண்மகன். இப்போ இது ரெண்டு பேர்த்தையும் வந்து படிக்க வச்சோம்னா அவர்களுக்குள்ள காதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. அமைச்சர் அதற்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரையிட்டு கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது திரையிடும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கவிஞன் ஒரு குருடன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளிடமும், கவிஞனிடம் வந்து தன் மகள் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காள், ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்திலான ஒரு காதல் ஏற்பதற்கு தடையாக அடையாளங்களை சொல்லி படிக்க வைக்கிறாங்க. கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அழகிய நிலவை பார்த்து அதனுடைய மறந்து தன்னுடைய செயலை மறந்து ஒரு கவிதை, கவிஞனை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான விஷயத்தை பார்த்தா கவிதை எழுதணுங்கிறது இயல்பு, அதை நிறுத்த முடியாது. அந்த வகையில் வந்து நிலவை பார்த்து கவிதை பாடுகிறார். பார்வையற்ற ஒரு நாள் அவ்வாறு பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை விலக்கி மன்னன் மகள் கவிஞனை பார்க்கிறாள். அந்த கவிஞன் பேரளவு கொண்டவனாக இருக்கிறான். அவனும் வந்து அந்த பெண்ணை பார்க்கும்பொழுது இவள் வந்து தொழுநோயற்றவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இரண்டு பேரும் அழகை ரசிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காதல் மலர்கிறது. இது அரசருக்கு தெரிஞ்சு இருவரையுமே வந்து கொல்ல துணிகிறாள். அதாவது அரசர் வந்து புலவன் மேல் குற்றம் சுமற்றி அவனை கொல்ல வராங்க. அரசு மகள், மன்னன் மகள் வந்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாள். அதனால் வந்து மன்னனை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கம் நிறைந்தவன் அல்லவா, அதனால் இருவரையும் கொள்வதற்காக ஆணையிடுகிறான். இது வந்து மரண தண்டனை விதிக்கின்ற அந்த இடத்தில் நிகழக்கூடிய ஒரு சில விஷயங்களை இதில் பாடலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வகையை பொறுத்த வரைக்கும் என் சீர் கல்நடை ஆசிரியர் விருத்தம், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கே என் சீர் இருக்குது மட்டும் தெரிஞ்சுங்க. 8 லைன் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, என் சீர். சரி, நம்ம இதில் வேகமாக பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து பொறுமையாக நீங்கள் பார்க்குறதுக்கு பிடிஎஃப் நீங்கள் படித்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து மன்னனோட ஆணையை கேட்டு தன்னுடைய காதலனான கவிஞனை கொலைக்களத்திற்கு அனுப்புகிறதுனால முதல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயிர் எமக்கு வெள்ளமில்லை அப்படின்னு அந்த மன்னன் மகள் பாடுறார். காதலனா கொலைக்களத்துக்கு அனுப்புறீங்க, இதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா நீதி நன்று மந்திரியே, அவன் இறந்துட்டானா என்னோட உடல் நிலைக்காது, உயிர் தான் அவன், அதனால் எனக்கு என் உயிர் எனக்கு வெள்ளமில்லை, அவங்க கூட நானும் இறந்துறேன் அப்படிங்கிற மாதிரி முதல் பாட்டு. இரண்டாவது பாட்டு கடைசி பேச்சு. கொலைக்களத்துக்கு போகிறவனுக்கு கடைசி அவங்களோட ஆசைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொலைக்களத்தில் வந்து கொலைஞர்கள், அதாவது அதிகாரம் கொண்டவர்களும் கொலைகளும் ஒன்றா நிற்கிறாங்க.
அந்த காதலரும் காதலியும் அதே மாதிரி இவர்களை கொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல நிற்கிறாங்க. அலைகடல் போல் நாட்டார் வேட்டை பூட்டி அனைவரும் வந்திருக்கிறாங்க. அதாவது நாட்டு மக்கள் அனைத்தும் வீட்டையெல்லாம் பூட்டிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. உதாரணம் தான் அந்த கவிஞன். மன்னன் மகள், மன்னன் மகளுக்கு வந்து பேர் கொடுத்துருப்பாங்களே, ஆமாம், அமுதவள்ளி தான் மன்னன் மகள். உதாரணங்கிறது அந்த கவிஞன். அந்த கவிஞன் வந்து கடைசி பேச்சு சொல்லு, உன்னோட கடைசி ஆசைன்னு சொல்கிறாங்களா, அதனால் கடைசி பேச்சை சொல்லு அப்படி சொல்லிட்டு தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான் அப்படிங்கிறாங்க. அவர் புலவர் சொல்கிறாரு, அதாவது கவிஞன் சொல்கிறான், பேரன்பு கொண்ட பெரியோரே, பெற்றதாய்மாரே, இளம் சிங்கங்கள் அதெல்லாம் பாடிட்டு, நீரோட நிலங்களுக்கு நெடு மரங்கள் நிறைந்த பெருங்காடாய் பெருவிலங்கு நேரோடு வாழ்ந்திருக்க பருக்கைகளின் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால்நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யாரோ. அதாவது இது மாதிரி அந்த காட்டை புதுப்பித்தவர் யார்? அழகான ஒரு நகரை உண்டாக்கியது யார்? சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறும் தேங்கினல் வாய்க்காலும் வகைப்படுத்தி, கர்நாப்பரான ஓடிக்கிற தண்ணியை ஒரு வாய்க்காலாகவோ வரப்பாகவோ கட்டி வகைப்படுத்தி பிழைப்புக்கு தேவையான அந்த விளைச்சலை உருவாக்க உழைப்பு கொடுத்த தோள்கள் யாருடையது? கல்லை பிளந்து கனிகள் வெட்டி, கனிகள் வெட்டினா கற்பிழந்து மழை விழுந்து கனிகள்னா கனிய வளங்கள், கனி வளங்கள். இங்கே கனிகள்ங்கிறது பழங்கள் கிடையாது, இரும்பு அப்படிங்கிற மாதிரி கனிம வளங்கள். அதெல்லாம் வெட்டி கருவியை செய்தது யார் கைகள்? எல்லாமே மக்களோட கைகள். இந்த விடுதலை போராட்டத்துக்கும் இந்த பாடலை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி மக்களோட கைகள், இதெல்லாம் வந்து மக்களோட மூச்சு. கடலில் முத்து எடுத்தது முதற்கொண்டு மக்களோட மூச்சு, அவரோட உழைப்பு. ஆனால் அடுத்த பாடல் சொல்றாரு, ஒரு மனிதன் தேவைக்கு இந்த தேசமா, இவ்வளவும் செய்கிறது மக்கள், ஆனால் ஒரு மனிதன் தானே சந்தோஷமா இருக்கிறான், அவனோட ஆர்டர் தானே, அவனோட ஆணை தானே நமக்கு வந்து ஒரு முக்கியமாக இருக்குது, அதற்காகவா இந்த தேசம் அப்படிங்கிற மாதிரி அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக, அந்த வழக்கு வந்து பொதுமக்கள் தீர்ப்பதே என் சரியன்றேன். எனக்கு 2 பேருக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னு அந்த பொதுமக்கள் தான் சேர்க்கணும். இதுக்கு வந்து அரசன் ஒப்புக்கல. இவ்வளவு நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். அதாவது மன்னன் மகளும் தன்னை வந்து காதலிச்சதுக்கு குற்றம் முடியும் சாகிறதுக்கு தீர்ப்பளித்தான். நாங்கள் சாக வந்துட்டோம். இப்போ என்ன கேட்குறோம்னா, ஒரு மனிதன் தேவைக்கு இந்த தேசமா, இந்த தேசம் அப்படிப்பட்ட இந்த தேசம் ஒளிதல் நின்றோம். இருவர் இதோ சாகின்றோம், நாளை நீங்கள் இருப்பதுமென்றெண்ணி இருக்கின்றீர்கள். நாங்கள் 2 பேர் சாக போகிறோம். அரசனோட அந்த தேவைக்காக நாங்கள் சாக போகிறோம். நாளைக்கு நீங்கள் இருக்கிறது நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துறாரு. அடுத்தது, நான் சாக வந்ததுக்கு காரணமே என்னோட கவிதை புலமை தான். நான் கவிஞனாக இருக்கிறதுனால நான் அழைச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த கவிதை கற்ற, அந்த தமிழ் கற்றதனால் எனக்கு இறப்பா அப்படிங்கிற மாதிரி, தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் கவிஞன் என்றென்னே அவளும் காதலித்தாள், அமுதென்று சொல்லமிழ் தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாக இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடும் அப்படிங்கிறார். இவன் புலவனாக படித்து கவிஞனாக இருக்கிறனால தான் இவன் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சதுன்னா அந்த தமிழுக்கு எவ்வளோ பெரிய இலக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி. ஐயகோ, என் தமிழுக்கு பழி வந்தால் சகிப்பதொன்றோ, உமையொன்று வேண்டுகிறேன், மாசிலா உயர்தமிழை உயிர் என்று போற்றுங்கள் அப்படிங்கிறார். அதாவது மக்களே, நீங்கள் நினைக்காதீங்க, இவன் வந்து தமிழ் படித்த கவிஞனாக இருப்பதனால் இவன் அங்கே சொல்லிக் கொடுக்க போகிறான், இந்த கவிதைக்கு அவள் மயங்கி காதலிக்கிறாள், ஆக தமிழால் தான் இவர்கள் இறக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அது தமிழுக்கு வந்த பழி. நீங்கள் மாசில்லாத உயர்தமிழை போற்றுங்கள், இது வந்து காரணம்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இறப்பதை பற்றி அவர் நினைக்கல, தன்னோட தமிழ் சாகக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாரு. உண்மையான கவிஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதற்கடுத்த மிக முக்கியமான 3 இது வருது. அது என்னன்னா, மக்களுக்கே ஆளும் உரிமை. அப்படி அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அரசனுக்கு பின்னிந்த தோய் நாட்டை ஆள்வதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ. அதாவது அரசனுக்கு பிறகு அவள் மகள் தான் நாட்டை ஆளக்கூடியவள். அப்படிங்கிறப்ப அந்த நாட்டை ஆளக்கூடிய அவளை கொள்வதற்கு அரசனுக்கு அதிகாரமா உங்களுக்கா? அந்த அரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை. ஒருத்தனை கொலை பண்ணுறது வந்து அரசனுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் கொலையாளிக்கு, நமக்கெல்லாம் ஒரு உயிரின் வாதை, ஒரு உயிர் வந்து உயிரோட மிக முக்கியம். அது அரசன் மகள் என்ன நினைச்சிருந்தாருன்னா, தன்னாளில், அதாவது அரசனுக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வந்த நாளில் குடிகளுக்கெல்லாம் ஆளும் உரிமை பொதுவாக நினைத்திருந்தார். நீங்கள் எல்லாருமே ஆட்சிக்கு வர நினைச்சிருந்தார். ஆனால் நடப்பது என்ன? அதனால் ஆள்க எந்தன் குருதி, எவ்வளோ பேசி என்ன பயன்? வாழிய நன்னாடு பொன்னாடாக, வாழி நன்மக்கள் உரிமை வாய்ந்தது, வீழிய போய் மண்ணிடையே வீழ்த்தி கொல்லி வீழ்வது போல் தனித்தாலும் கொடி ஆட்சி. இது வந்து கொடி ஆட்சி. இது ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், ஒரு ஏழையை நான் கடைசி முறை வணக்கம் செய்கிறேன், என் பேரூர் அன்னையூர் ஏகுகின்றேன், ஆள்க எந்தன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்க என்றான். அதாவது ஆள்கனா ஆளது, என்னோட குருதி வந்து அந்த அன்பு நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும், ஆள்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக வந்து தலை குனிந்து கத்தியின் கீழ், என்னை வந்து தலை குனிஞ்சு என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிகிறார். ஆனால் இந்த நேரத்தில் நடக்கிறது என்னன்னா, கொலையாளி உயிர் தப்பல். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளம். படிகம் அப்படிங்கிறது ஒரு மணி, அதில் வந்து பாலாபிஷேகம் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி வந்து அமுதவள்ளி கண்ணிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக வருது. இது அங்கேருந்து பார்க்குறாங்க. அவளும் வந்து ஆவென்று கத்துகிறாள். அன்பு செய்தோர் படி மீது வாழ்வாரோ என்று சொல்லி பதைபதைத்தாள். காதல் வயப்பட்டால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட தேச மக்கள் குடிதென்றார். மக்கள் வந்து இது தப்புங்கிறாங்க. அந்த கொடுவாளை பறித்தார்கள். அந்த வெட்டக்கூடிய வாளை பறிச்சிட்டாங்க மக்கள். அதாவது இங்கே தான் புரட்சி ஏற்படுது. ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையால் புரட்சி உண்டாக்குகிறார் அப்படின்னா இந்த இடம் தான். அந்த அடிப்படையில் ஒரு கொடுவாளை பறிக்கிறார்கள்.
அங்கே ஒரு புரட்சி ஏற்படுது. அந்த கொலையாளர் உயிர் தப்பி ஓடலானார். ஐயோ சாமி நான் விட்டா போதும் அப்படின்ட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. செல்வமும் உரிமையும் மக்களுக்கே. ஒரு மக்களாட்சி மலர வேண்டும் அப்படிங்கிறதோட இறுதி கட்டம். ஒரு கவிஞனால் ஒரு மக்களாட்சி வருகிறதா இது. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார், காவலன்பால் தூதொன்று போகச் சொன்னார், புவியாட்சி தனி உனக்கே தாரும். அதாவது காவலன் கிட்ட சொல்றாரு மன்னனிடம். மன்னன் வந்து இதெல்லாம் எதுவும் நேரில் பார்க்கல, இது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மன்னனிடம் சொல்றாரு, இந்த புவியாட்சி வந்து இனி உனக்கு கிடையாது, போய் சொல்லுங்க. போகா முன்பே செவிநிலை ஏற்றி போனான் வேந்தன். இது மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் வந்து செவிக்கு போயிடுச்சு. செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்துவதற்கு சட்டம் செய்தார், நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததுக்கு. இந்த விஷயம் வந்து அவர் செவி வழி போனதுக்கப்புறம் இந்த நாடு, இந்த மக்கள், இந்த உரிமை எல்லாமே நாட்டு மக்களுக்கே அப்படின்னு எழுதிட்டார். அதாவது ஒரு சட்டம் போடுறாரு. இதனால் வந்து நலம் எல்லாத்துக்கும் வருது அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து. புரட்சி கவி அப்படிங்கிறதுக்கு இந்த அளவு போதுமானது. சொல்லும் பொருள் அப்படின்னா ஓதுக அப்படின்னா காதில் போய் ஓதுங்கிறாங்களா, சொல்க அப்படின்னு அர்த்தம். முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல், இதெல்லாம் நமக்கு தெரியும். கனிகள் அப்படின்னா உலோகங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கனிகள்னா கனிகளையும் குறிக்கும். இதனால் இங்கே கேட்குறது வந்து உலோகம். உலோகத்தை வச்சு தான் நம்ம கருவிகள் செய்ய முடியும். மணி அப்படின்னா மாணிக்கத்தை குறிக்கிறது. படிகம் அப்படின்னா பளபளப்பான கல். ஏற்கனவே படிகக்கல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். படி அப்படின்னா உலகம், மீட்சின விடுதலை. நவை அப்படின்னா குற்றம். இந்த நவைங்கிறத குற்றத்தை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நவைன்னு பார்த்தா நவை அப்படின்னா ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வேறு மாதிரி பொருள் எழுதக்கூடாது. நவை அப்படின்னா குற்றம் ஞாபகம் வச்சுக்கலாம். இலக்கண குறி பொறுத்த வரைக்கும் ஓதுக, பேசிடுக, ஆள்க, வாழிய இதெல்லாமே வந்து வேங்கோல் வினைமுற்றுகள். அலைகடல் அப்படின்னா வினைத்தொகை. ஏன்னா வினைத்தொகை பற்றி நம்ம பார்த்துருந்தாலும் மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன். அலைகடலை பொறுத்த வரைக்கும் காலம் கறந்த, அதாவது இங்கே வந்து இது மாறி மறைஞ்சிருக்குது. இது வந்து அலைகின்ற கடலா, அலையும் கடலா, அலைந்த கடலா, முக்காலம் இதில் மறைஞ்சிருக்குது. அதனால் இது வந்து வினை தொகை. வினை வந்து தொக்கி இருக்கிறது. அந்த வினைனா என்ன, எந்த காலம் அப்படிங்கிறது தொக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான். தமிழ் கவிஞர் அப்படிங்கிறப்ப இரு பெயரோட பண்பு தொகை. ஏன்னா தமிழ்ங்கிறதும் கவிஞருங்கிறதும் ரெண்டுமே பெயர் சொல் தான், ரெண்டுமே பண்பு தொகை சேர்ந்தது தான். 2 பெயர் வரதுனால இரு பெயரிட்டு பண்பு தொகை. பேரன்பு நெடுங்குன்று அப்படிங்கிறப்ப பெரிய அன்பு அல்லது பெருமை அன்புன்னு சொல்லலாம். நெடுமை குன்று அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் அப்படிங்கிறது தான். உழுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். உழுது அப்படின்னா உழுதுன்னு ஒன்றா வருது. தனித்தனியாக பிரிச்சோம்னா உழுது மறுபடியும் உழுதுன்னு எழுதணும். அதனால் வந்து இது வந்து அடுக்கு தொடர். உழுதுன்னு வந்தாலும் அதனுடைய பொருள் வந்து உழுதுன்னு 2 முறை வரனால அடுக்கு தொடர். பொருள் உடையதனால் அடுக்கு தொடர். இதே படபட கடகட அப்படின்னா வந்து இரட்டை கிளவி. ஏன்னா அது 2 பிரிச்சா பொருள் தராது, ஆனால் இதை பிரிச்சா பொருள் தரும். அதனால் இது வந்து அடுக்கு தொடர். பகவத் உறுப்பினத்தை பொறுத்த வரைக்கும் நின்றார். நில் கூட்டல் அந்த இன்றானது இன்னாயிரும். இற்று கூட்டல் ஆர். அப்போ நில் அப்படிங்கிறது பகுதி, இல்லானது தான் விகாரம். இல் வந்து இன்னானது விகாரம். இற்று அப்படிங்கிறப்ப இறந்த கால இடைநிலை ஞாபகம் வச்சுக்கணும். நின்றார் நிற்பார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கடந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலையாக மாதிரி இருக்கும். இங்கே நின்றார் அப்படிங்கிறப்ப முடிஞ்சு போச்சு, இறந்த கால இடைநிலை. ஆறுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். நின்றான் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஆண்பாலை குறிக்கும். இங்கே நின்றான்னு சொல்லும்பொழுது பலர்பால் வினைமுற்று விகுதி. செய்வான் என்பது அதே மாதிரி தான். செய்கூட்டல் இவ் கூட்டல் ஆண். செய் அப்படிங்கிறது பகுதி, இவுங்கிறது எதிர்கால இடைநிலை. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. செய்வார் அப்படின்னு வந்துருச்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதியாக இருந்திருக்கும். இங்கே செய்வான் என்று ஆணை குறிக்கிறது. அதே மாதிரி அழைத்தான் அப்படிங்கிறது ஆணை தான் குறிக்கிறது. அழை அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்து அப்படிங்கிறது இறந்தகால இடைநிலை. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. வேண்டுகிறேன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். வேண்டு அப்படிங்கிறது பகுதி, கின்று அப்படிங்கிறப்ப நிகழ்கால இடைநிலை. ஏன்னா வேண்டுவேன் அப்படின்னு சொல்லலை, வேண்டுகின்றேன். இப்போ நடக்கிறத சொல்கிறோம். நான் உன்னை வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்கிறோம், நடக்கிறத சொல்கிறோம். அதனால் வினைமுற்று விகுதி. அந்த கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை. ஏன் அப்படிங்கிறது நான் தான் சொல்கிறேன், வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், வேண்டுகிறீர்னு சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அதனால் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அதே மாதிரி தான் ஆழ்க அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது பகுதி, கே அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். பரித்தாருக்கும் அதே மாதிரி தான். பரித்த குடல் இத்து குடல் ஆர். பரி அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்த்து எழுதுதான். நீர்க்குடை, நீரோடை, நீர்க்குட்டல் ஓடை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறது நீரோடைன்னு வந்துருச்சு. அதே மாதிரி சிற்றூர் பொறுத்த வரைக்கும் சிறுமை குட்டல் ஊர். ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, அதனால் சிறு குடல் ஊர்னு வந்துடும். தன்னொற்று இரத்தல், இந்த ரூங்கிறது ஒற்று இரத்தல் வந்து இற்று வந்துடும், அதனால் சிற்று அப்படின்னு வந்துருச்சு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், அந்த வகையில் ரூல் இருக்கிற முன்னாடி உயிர் ஊ வரதுனால உக்குரல் அப்படிங்கிற இந்த ஊ, இந்த ரூல் இருக்கிற ஊ வந்து முன்னாடி ஒரு ஊ வரதுனால உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிடுச்சு. அப்போ மீதி இருக்குதுன்னா அது சிற்றுக்குட்டல் இற்று. இப்போ மறுபடியும் இந்த இற்றும் ஊவும் சேர்ந்து சிற்றூர் அப்படின்னு மாறுது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு மறுபடியும் பழையபடி சிற்றூர் ஆகுது. அதே மாதிரி தான் கற்பிழந்து அப்படிங்கிறது தான். கல் குடல் பிளந்து ல வேற்றுமை வரின் ரடவும் அப்படின்னு ஒன்று வார்த்தை இருக்குது. அதனால் இந்த ல வரதுனால இந்த ரா வருது. கட் குட்டல் பிளந்து கற்பிழந்து அப்படின்னு வந்துடும். மணிக்குளம் அதே மாதிரி தான். மணி குடல் குளம், இயல்பினும் விகுதினும் நின்ற உயிர்மின் கசபம் மிகும் அப்படிங்கிற மாதிரி மணி கூ, இந்த கூக்கு முன்னாடி இக்கு வரும். அதே மாதிரி அமுது என்ற குட்டல்ங்கிறது உயிர் வரும் உக்குரல் மேவிட்டோடும் அப்படிங்கிறது. இந்த ஏ உயிர் வருது, இந்த தூள் இருக்கிற உக்குரல் ஓடிடுச்சு, அப்போ இத்து மட்டும்தான் இருக்கும். அமுது குட்டல் என்று, அமுத்து குட்டல் என்று. இப்போ மறுபடியும் இந்த இத்து குட்டல் ஏ இது ரெண்டுமே வந்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி அமுது என்று மாறிடுச்சு. புவியாட்சி அதே மாதிரி தான். புவி குட்டல் ஆட்சி, இ ஐவழி எவ்வும், அந்த வகையில் ஈ வரும். யா வரனால ஈ வரும். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து
யாச்சி யாவா மாறிடும், அவ்வளோதான். இதோட புது புத்தகத்தில் இருக்கிற பாரதிதாசன் பற்றிய பாடல்கள் முடியுது. கடைசியில் இந்த ஒரு இதை மட்டும் பார்த்துடலாம். தமிழிலிருந்து பிற மொழிக்கு சங்க இலக்கியம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறது யாருன்னா ஏகே ராமானுஜம் பண்ணியிருக்காரு. லவ் போயம் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி அப்படிங்கிற பேரில். மாலே தங்கப்பா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அன் ஆன்சியன் லேண்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. பிற மொழியிலிருந்து தமிழுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அன்னியன் அப்படிங்கிறத ஆல்ஃபர் காமியோ அப்படிங்கிறவும், உருமாற்றம் அப்படிங்கிறத காக்பா அப்படிங்கிறவரும் ஜெர்மனியிலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சொற்கள் அப்படின்னு ஒன்று லாக் பிரவ் அப்படிங்கிறவரும், குட்டி இளவரசன் அப்படிங்கிறத எச்சுபெரி அப்படிங்கிறவரும் பிரெஞ்சிலிருந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. உலக கவிதைகள் தொகுப்பு இது பிரம்மராஜன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. இதில் கேள்விகள் வருமானா? ஏன் வராமல் இருக்க முடியாதுல்ல. அன்னியன் ஆல்ஃபர், உருமாற்றம் காக்பா, இதெல்லாம் ஜெர்மனியிலிருந்து. ஒரு முறைக்கு பலமுறை படித்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே. மற்றபடி இந்த பில்கணியை பற்றிலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இதோட இந்த புது புத்தகத்தில் இருக்கிற பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள், அதாவது பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள் கிடையாது, அவருடைய பாடல்கள் பற்றிய விளக்கங்கள் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வகுப்பில் பழைய புத்தகத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சுரதாவை பற்றி பார்த்துடலாம். ஓகே, தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நிச்சயமாக நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.